இப்போல்லாம் நிறைய பேர் அவங்களோட மூஞ்சியை அழகாக்குறேன் அப்படின்ற பேரில் கொரியன் ப்ராடக்ட், சீரம், ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரியான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்களோட மூஞ்சியை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இனி நான் இந்த வீடியோவில் எந்த ஒரு க்ரீமோ இல்லை கெமிக்கல் ப்ராடக்டை எதுவுமே யூஸ் பண்ணாத ஜீரோ காஸ்ட்ல நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னை க்ளோ ஆக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்கின் ரொட்டீனை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் மூஞ்சில் இருக்கிற டேனிங், டார்க் சர்க்கிள்ஸ், ஓப்பன் போர்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மூஞ்சி ஒரு கண்ணாடி மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் உங்கள் லவ்வர் கூட உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஸ்கின் செம்மையா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நான் இப்போ சொல்லி தர போறேன் இந்த சேலஞ்சை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அவங்க ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ரூல் நம்பர் 1, ட்ரிங்க் 4 லிட்டர் வாட்டர் ஏ டே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின் எப்போவுமே ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவும் ஹெல்தியாகவும் வச்சுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம ஸ்கின் எப்போவுமே க்ளோவாகவே இருக்கும். ரூல் நம்பர் 2, இப்போல்லாம் நிறைய பேர் ஹெல்த்தியான ஃபுட்டே சாப்பிட்றது இல்லை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பீஸா, பர்கர், பிஸ்கெட், கோக், மோமோஸ் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மூஞ்சில டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்னி, அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அதிகமாகவே வரும். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது விட்டுட்டு ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கணும். எந்த மாதிரி அப்படின்னா எக்காக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை கீரையாக இருக்கட்டும், இல்லை நட்ஸு, அதுக்கப்புறம் கேரட், ஆரஞ்சு இந்த மாதிரியான ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஸ்கின்னும் க்ளோ ஆகும், உங்கள் லைஃப் ஸ்டைலும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக மாறும். ரூல் நம்பர் 3, ஸ்லீப் 8 hour டீப் ஸ்லீப். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாருமே தூங்க மாட்டேறோம், சரியாக தூங்க மாட்டேன்றோம். நைட் ஆனாவே சும்மா மொபைல் எடுத்து வச்சுக்கிறது, 10 மணி இருக்கட்டும், 11 இருக்கட்டும், 12, 1 மணி வரைக்கும் கூட மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குவோம். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே 1 hour முன்னாடி மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து சைடில் வச்சிடணும். சைடில் வச்சுட்டு ஏதாவது புக் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு படுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும். இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லியும் ஒரே டைம் தூங்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி, இல்லை 9 மணி, இல்லை 10 மணி, 11 மணி இந்த மாதிரி வேறு டைமில் தூங்குவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு போகாதீங்க. நீங்கள் எப்போவுமே ஒரே டைமில் தூங்குவோம். இன்னைக்கு 8 மணிக்கு தூங்குனீங்களா, நாளைக்கும் 8 மணி, நாளைக்கும் 8 மணி, இதே மாதிரி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அதுக்கப்புறமா மெயினாக என்னன்னா நம்ம தூங்கும் போது தான் இந்த ஸ்கின் ரிப்பேர் பண்ணும். ஏதாவது டேமேஜ் இருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நைட்டில் தான் நம்ம தூங்கும் போது தான் அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகும். ஸோ அதனால நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்கணும், கரெக்டான டைமுக்கு ஏந்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாக்கா நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறது இம்ப்ரூவ் ஆகும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் செம்மையாக க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததான் உங்கள் ஸ்கின்னுக்காக ஒரு சில சீக்ரெட்டான ட்ரிக்ஸை சொல்கிறேன். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் நம்பர் 1, நம்ம காலையில் ஏந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூஞ்சி கழுவுறேன் அப்படின்ற பேரில் நேராக போவோம். போயிட்டு மூஞ்சியில் தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சோப்பு எடுத்து நல்லா பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த வண்டி, காரு, 2 வீலர் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு நம்ம மூஞ்சியும் நினச்சிக்கின்னு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சோப்புலலாம் உங்கள் மூஞ்சியை வாஷ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சோப் எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கையோ இல்லை காலோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்டான ஸ்கின் இருக்கும். ஸோ அதனால நம்ம உடம்புக்கு தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம மூஞ்சியில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின்னு. ஸோ அதனால நீங்கள் உங்கள் மூஞ்சிக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை கெமிக்கல்ஸும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நம்ம என்னதான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு சூப்பரான ஹோம்மேடு ஃபேஸ் வாஷை சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இருக்குது இல்லை, அந்த கடலை மாவு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே காய்ச்ச பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதிக்க வச்சிருக்கணும். அதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அது ஆறி இருக்கணும். ஆறின பால் என்ன பண்ணுங்க,
அந்த கடலை மாவில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து அதை ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்கள் மூஞ்சியில் வந்து தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து குளிக்கிறதா இருக்கட்டும், அப்போ போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும் போது உங்கள் ஃபேஸ் வந்து செம்மையாக க்ளோ ஆகும். நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்கள, அதை விட நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஸுக்கு வந்து செம்ம ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டவல் எடுத்துக்கின்னு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேஸ் வந்து ஒரு சென்சிட்டிவான ஸ்கின். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபேஸை தேய்க்கக்கூடாது. என்ன பண்ணணும், உங்கள் மூஞ்சியை வந்து மொல்லமாக அந்த டவலில் வந்து டேப் பண்ணணும். லைட்டாக ஒத்தி எடுக்கணும். அப்போ என்ன ஆகும், அந்த காட்டன் டவலில் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டெப் நம்பர் 2, த ஐஸ் வாட்டர் ஃபேஷியல் டங்க். இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நைட்டு ஒரு பவுல் இருக்கணும். அந்த பவுலில் வந்து நீங்கள் தண்ணி ரொப்பிடுங்க. லைட்டாக தண்ணி ரொப்பிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு கிளாஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு கிண்ணத்தில் தண்ணி ரொப்பிட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ஐஸ் கட்டியாக பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில் ஏந்துப்பீங்கள, தூங்கி நீங்கள் காலையில் ஏந்துக்கும் போது ஏந்த உடனே அந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கின்னு உங்கள் ஃபேஸை 5-6 செகண்டுக்கு அப்படியே அது தண்ணிக்குள்ளவே வச்சுருக்கணும். வச்சுட்டு நீங்கள் எடுக்கும் போது இதை வந்து ஒரு வாட்டி பண்ணக்கூடாது. ஒரு 4-5 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு வாட்டிக்கும் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளவே வச்சுருக்கணும். வச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸு பயங்கரமாக க்ளோ ஆக ஆரம்பிக்கும். பெரிய செலிபிரிட்டிஸ் கூட இந்த ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டெப் நம்பர் 3, த சீக்ரெட் க்ளோ கொரியன் டோனர். இந்த ஒரு டிப்ஸை உங்கள் ஸ்கின்னோட கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சீரம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கிரீம்ஸ் வாங்கி உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறேன், இந்த ஒரு ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஸ்கின் வந்து செம்மையாக க்ளோ ஆகும். ஈவன் கொரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், அவங்கெல்லாம் செம்ம க்ளோவாக இருப்பாங்க, செம்ம ஒயிட்டாக இருப்பாங்க. அவங்களும் இந்த ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறாங்க. அது என்னன்னா ஒரு சிம்பிளான ரைஸ் வாட்டர் தான். இந்த ஒரு ரைஸ் வாட்டரை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரைஸை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் போய் திருப்பி பார்க்கும்போது என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, அந்த தண்ணியோட கலரெல்லாம் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் போது அந்த ரைஸை தண்ணியை எடுத்துங்க. தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி மட்டும் நீங்கள் ஒரு பாட்டிலில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலில் இருக்கிற ரைஸ் வாட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் சாயந்தரம் 2 டைமும் உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா காய விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் காய விடும்போது உங்கள் ஸ்கின்னு வந்து செம்மையாக க்ளோ ஆகும். செம்மையான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டெப் நம்பர் 4, த சன் டேமேஜ் டேனிங் கில்லர். நம்ம வெளியே போயிட்டு வெயிலெல்லாம் சுற்றிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாகவே டேன் ஆயிரும். இந்த மாதிரி டேன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நேராக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால வந்து அந்த டேன் ரிமூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நேச்சுரலான ஒரு டீடான் பேக் வந்து ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ண கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை காய விடுங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்கள் ஃபேஸ் சாஃப்ட் அண்ட் ப்ளம்பியாக மாற ஆரம்பிக்கும். ஸ்டெப் நம்பர் 5, லிப் கேர் அண்ட் கலர் அப்கிரேட். உங்க ஃபேஸ் க்ளோவா இருந்து உங்க உதடு மட்டும் கருப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃபேஸை பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கும். ஸோ அவங்களோட உதடு மட்டும் கருப்பா இருந்து அவங்களோட ஃபேஸ் என்னதான் க்ளோ ஆனாலும் அவங்களோட மூஞ்சியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ அதனால இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கின்னு அது கூட ஹனி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கீ சேர்த்துக்குங்க. இது 3 சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் உதட்டில் அப்ளை பண்ணி ஒன்று உங்கள் விரல இருக்குல்ல, விரலில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள்.
இல்லைனா ஒரு ஸ்மூத்தான ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து மொல்லமாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயிலை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக மாறிடும். ஸ்டெப் நம்பர் 6, த ஓவர் நைட் ரிப்பேர் க்ளோ. இந்த ஒரு ஸ்டெப்பில் நான் நைட் ரொட்டீன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் காலையில் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு வெயிலில் நல்லா சுற்றிட்டு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து மொபைல் நைட்டில் வந்து மெயினாக மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. 10, 11, 12 இந்த மாதிரி அவ்வளோ டைம் வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு கீழெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ அதனால் டைமுக்கு கரெக்டாக தூங்குங்க. வர்றீங்களா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 8, 9 மணிக்குள்ளே கரெக்டாக தூங்குங்க. தூங்கி காலையில் வந்து கரெக்டான டைமுக்கு ஏந்துக்குங்க. நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. பாதாம் ஆயில் எடுத்துக்கின்னு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு பாதாம் ஆயிலில் விட்டமின் இ இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸை டீப் ரிப்பேர் பண்ணும். உங்கள் ஸ்கின் எதுனா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப அதிகமான பிம்பிள் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான். இப்போ அந்த ஆயில் எப்படி மசாஜ் பண்ண சொன்னோனோ அதே மாதிரி இந்த ஆலிவேரா ஜெல் இருக்குல்ல, அதை போட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க. பாயிண்ட் நம்பர் 7, ஏர்லைன் அண்ட் டேண்ட்ரஃப் அட்டாக். நிறைய பேருக்கு அவங்க மூஞ்சில பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பிம்பிள்ஸை போக வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற க்ரீம்ஸ் வாங்குவாங்க. வேற க்ரீம்ஸ் வாங்கி அதை நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. என்ன ஆனாலுமே அந்த பிம்பிள்ஸே போகாது. ஆனால் அவங்க எல்லாம் என்ன நினச்சின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க மூஞ்சில தான், அவங்க ஸ்கின்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி வர்றதுக்கு அதோட காரணம் என்னன்னா அவங்க தலையில டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ இந்த ஒரு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனாலையும் அவங்களோட மூஞ்சில பிம்பிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னா இப்போ தலையில டேண்ட்ரஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மூஞ்சிலெல்லாம் வீயும். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவாங்க. அந்த எண்ணெய் தடவும் போது எண்ணெய் கூட சேர்ந்து அந்த டேண்ட்ரஃப் வரும். இல்லை வந்து வேர் தண்ணி கூட வந்து அந்த டேண்ட்ரஃப் வரும். அந்த டேண்ட்ரஃப் நம்ம மூஞ்சில படும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு மட்டும் அவங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பிம்பிள்ஸாக மாற்றி விட்டுரும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் 3-4 நாள் உங்கள் தலை வந்து வாஷ் பண்ணுங்க. அதுவும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வந்து கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூஞ்சில அந்த பிம்பிள்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 8, த பாக்டீரியல் ஷீல்டு. இந்த ஒரு தப்பை இந்த உலகத்தில் இருக்கிற 99% வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த தப்பை வந்து நீங்கள் பண்ண போகாதீங்க. அது என்னன்னா, இப்போது நீங்கள் எங்கன்னா போயிருப்பீங்க, ஒரு வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டேபிள் மேலே கை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து காசு என்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் அங்கங்கே கை வச்சுருப்பீங்க. அதை உடனே வந்து உங்கள் மூஞ்சியில் வந்து அந்த கை வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஒரு டேபிள் மேலே கை வச்சுருப்பீங்க, இல்லை வந்து வண்டி ஓட்டுவீங்க, அங்கெல்லாம் வந்து ஒரு சில பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சடனாக நீங்கள் வந்து உங்கள் மூஞ்சியில் அந்த கையை வச்சிங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் உங்கள் மூஞ்சியில் உட்காந்துரும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம ஃபேஸில் உட்காந்துட்டு நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாமே 100% ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.